வணக்கம் டு ஆல் மை லவ்லி பீப்புள். இன்றைக்கி நம்ம தூத்துக்குடி மேக்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தூத்துக்குடியில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அதை நம்ம எப்படி போய் கேட்போம் பேக்கரியில் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மொறுன்னு ஒரு சூப்பரான மக்ரூனை வீட்டிலையே எவ்வளோ ஈஸியாக குயிக்காக பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இது ஒரு 3 இன்க்ரீடியண்ட்டில் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் முட்டை. 2 முட்டை எடுத்துகிட்டு அதோட வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு. மஞ்சக்கரு இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு தேவை கிடையாது, அதை வேறு குக்கிங்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1/2 கப்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரையும் எடுக்கலாம், இல்லை அந்த வெள்ளை சர்க்கரையும் எடுக்கலாம். ஆனால் இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் பல்ஸ் மோடில் 4-5 தடவை திருக்கி சர்க்கரை எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா அதே 1/2 கப்பில் முந்திரி, அதுக்கு 1/2 கப்புக்கு ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் கூட போட்டிருக்கேன். ஏன்னா முந்திரி டேஸ்ட்டு கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. இதையும் எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் திருப்பி நல்லா கரகரப்பாக இருக்கணும். அதாவது கடிக்கும் போது அது நல்லா ஒரு மாதிரி க்ரன்ச்சியான ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் அதையும் தனியாக ஒரு மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமா இப்போ முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெள்ளைக்கரு, அதை ஃபஸ்ட்டு சர்க்கரைலாம் போடாமல் எலக்ட்ரிக் பீட்டரோ இல்லை கையிலேயே அந்த அடிக்கிற அந்த விஸ்க் இருந்தாலும் அடிக்கலாம். நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட நல்லா அடிச்சுக்கணும். அடித்ததுக்கப்புறமா அது நுர பொங்கி வரும். இப்போ இதில் பாருங்களேன், நுர பொங்கி வருதில்ல, அந்த டைமில் சர்க்கரையை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஒரு 5 பேட்சில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை போட்டு அடிச்சுட்டே இருக்கணும். அது எவ்வளோ நேரம் அடிக்கணும்னா ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அது வர்றதுக்கு இப்படி தூக்கி பார்க்கணும். அதை அடிச்சுட்டு அந்த விஸ்கை அப்படியே எடுத்து பாருங்களேன். அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இது நிற்கணும், இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்கில் நிற்கணும். அது வரைக்கும் அடிக்கணும். இது கரெக்டாக அடிக்கலை, கம்மியாக அடிச்சிருந்தோன்னா இது இப்படி நிற்காது, விழுந்துடும். அதனால் இந்த ஸ்டிஃப் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்லா பளபளன்னு ஆகும். அதுக்கப்புறமா இந்த முந்திரியை நான் பொடிச்சு வச்சுருக்கேன்ல, அதை எடுத்து நான் தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த பீட் பண்ணி வச்சுருக்க மிக்சர் இருக்குது இல்லையா, இதில் இந்த முந்திரியை போட்டுட்டு இதை கிண்டி விட்டுறக்கூடாது. இதை ஃபோல்ட் பண்ணணும், மடித்து விடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த முட்டை இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே ஏர் பபிள்ஸ் இருக்குமா, அதை உடச்சிடக்கூடாதுன்றதுக்கு தான் இதை கிண்டி விடாமல் ஃபோல்ட் பண்ணி விடுறோம் நம்ம. இப்போ இந்த மிக்சரை அப்படியே எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லை பைப்பிங் பேக் எது இருந்தாலும் பரவாயில்ல, அதில் இந்த கார்னர் இருக்குது. பிளாஸ்டிக் கவர் எடுத்தோன்னா அதில் அந்த கார்னர் இருக்கும் இல்லையா, ஒரே ஒரு ஓரம், அந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை மிக்சரை ஃபில் பண்ணலாம். நான் பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன், அதனால் டைரெக்டாக ஒரு சின்ன நாசில் இருந்தது, அதையும் வச்சுட்டேன். ஏன்னா ஈஸியாக ஃப்ளோ ஆகுன்றதுக்காக. இது இல்லைனாலும் ஈஸியாக தான் வரும். இதை ஒரு கிளாஸ்க்குள்ளே வச்சு நல்லா ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிட்டேன் உள்ளே, இல்லைனா எல்லா இடமும் நம்மளுக்கு இந்த க்ரீம் பட்டுட்ருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ மிக்சர் எடுத்து உள்ளே போட்டாச்சு. இப்போது இதை எடுத்து இதுக்கப்புறமா ஒரு பேக்கிங் ட்ரே, அதுக்கு மேலே பேக்கிங் பேப்பர் போட்டுட்டு அதில் இந்த மக்ரூன்ஸை நல்ல ஷேப்பில் நம்ம புழிஞ்சு எடுக்க போகிறோம். நான் எடுத்துட்டேன். இப்போ குட்டி குட்டியாக இது போடணும். மக்ரூனோட கோன் ஷேப்பை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்திருக்கேன். முறுக்கெலாம் சுற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி சுற்றி ஒரு கோனாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். செகண்ட் மெத்தட் க்ரீம் கேக் பண்ணும்போது க்ரீம் ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு விட்டுறணும். அப்புறம் 3 செகண்ட்ஸ் அடுத்த லேயர், 2 செகண்ட்ஸ் அடுத்த லேயர், அப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்துடணும். அப்படி எடுத்தோன்னா இந்த மாதிரி கோன் க்ரியேட் ஆகும். இந்த 2 மெத்தடில் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் மெயின் சின்ன சின்ன கோன்ஸாக போடணும். ரொம்ப பெருசாக போட்டோன்னா பேக் ஆகும்போது அது இன்னும் தனியும், மேலே உள்ள லேயர்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே கீழே வந்துடும். இதை 100 டிகிரியில் 1.5 ஹவர்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 1 ஹவர் நான் ஸ்டாண்டிங் டைம் விட்டு தான் எடுத்தேன். 1.5 ஹவர்ஸ் முடிஞ்சோன்னா அவனை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஹவர் நான் அவன்லேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா பயங்கர க்ரன்ச்சியாக இருந்தது. இது சூடாக இருக்கிறத விட ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த நல்லா மொறுன்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தூத்துக்குடி மக்ரூன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.